இப்போ மேலாட்டில் அணை கட்டிட்டா 25 மாவட்டங்களுக்கு குடிநீர் கிடைக்காது. இதை ஊக்குவிப்பது மத்திய சர்க்கார், திட்டமிட்டு தருவது மத்திய சர்க்கார். The main villain for this project affecting the Tamils is the union government headed by Honorable நரேந்திர மோடி. அவர் தான் நீங்கள் அணையை கட்டிக்கிறீங்க, நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம். பிரகாஷ் ஜவடேகர் சொல்ல வச்சு அவங்க 950 கோடி ரூபா ஒதுக்கி எல்லா பொருட்களையும் சேகரித்து வைத்து விட்டார்கள். இப்போ என்ன செய்வது? தமிழகம் கொந்தடித்து எழுகின்ற வகையில் அன்புமணி ராமதாஸ் அதற்காக நடைபெறும் செல்வதை நான் வரவேற்கிறேன். அதே இடத்தில் 2012 1000 பேரை தட்டி கொண்டு கர்நாடக எல்லையில் நான் போராட்டம் நடத்தியவன். ஆகவே மேகதாட்டு அணை கட்ட விடக்கூடாது. அணை கட்டினால் மத்திய அரசு அனுமதித்தால் பிரதமரிடம் சொன்னேன், the integration unity of this country will be torn into pieces. உங்க ஒருமைப்பாடெல்லாம் இருக்காது. நாங்கள் சொல்வோம், அந்த ஊரில் இருக்காத தண்ணி அவன் ஊரில் அணை கட்டுறான், நீ ஏன் தடுக்கிற? ரைட், எங்க ஊர்ல தான் இருக்கு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, அது எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் எங்க மண்ணில் தான் இருக்கு, அது எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். ஆவடி டேங்க் ஃபேக்டரி எங்க ஊர்ல தான் இருக்கு, எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். நான் அறிவிக்காட்டுவது எனக்கு பின்னால் வருகிற தலைமுறையினர், வருங்கால வாலிபர்கள் இத்தகைய முடிவை எடுக்க நேரிடும். எனவே மத்திய அரசே ஜாக்கிரதை. ஒரு எடுபிடி ஏஜென்டி இங்கே அரலேக்கரை, ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் என்ற ஒரு மனிதரை ராஜபவனத்தை உட்கார வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தோடு சித்து விளையாட்டு வைக்கிறீர்கள். ஜோசப் விஜய்க்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்துவிட்டது என்று சொன்னதற்கு பிறகு I won't be available in Chennai, I am going to Trivandrum என்று இந்த அரலேக்கர் அறிவித்தார். கடைசியில் டெல்லி வேண்டாம், பதவி பிரமாணத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கலாம் சொன்ன பிறகுதான் பதவி பிரமாணம் நடந்தது. குதிரை பேரம் என்று வாய்க்கு வந்தபடி திமுக விமர்சனம் செய்கிறது. சபாஸ் மை டிஎம்கே காம்ரேட்ஸ், நீங்கள் எங்கள் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்லி உங்கள் கட்சியில் சேர்த்து உங்கள் உதயசூரியன் சின்னத்தில் அவரை போட்டியிட வைத்து எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அந்த பேரத்துக்கு பெயர்னு பெருச்சாளி பேரமா? நீங்க தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டினவங்க. இப்பொழுது அரசு அமைந்தது தாங்க முடியலை. அப்படியே 6 மாசம் நீடிக்காது, கொஞ்ச நாள்ல கவுந்து போயிடும். நீடிக்கும். விஜய் அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அரசை வீழ்த்துவதற்காக நீங்கள் எல்லாவித பகீரத முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நாள் ஒன்றுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே தலை விரித்தாடிய கமிஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது விஜய் அரசு. கட்டிங் கரப்ஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எங்கே விசாரிச்சுக்கலாம். 10 காசு கொடுக்காம அனுமதி வாங்குறாங்க. முந்தி 10 லட்சம் 15 லட்சம் 1 கோடி 2 கோடி 10 கோடி கப்பம் கட்டா தான் அனுமதி கிடைக்கும். இது முன்னைய திமுக அரசில். இந்த அரசு ஊழலை வேருடன் பிடுங்கி எறிகிற அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம். எவ்வளவு எதிரிகள் அதை வீழ்த்துவதற்கு கணைகள் தொடுத்தாலும் நானும் என் சகாக்களும் என் தோழர்களும் காவல் அரணாக இருந்து போர்க்கவசமாக இருந்து அந்த கணைகளை எதிர்கொண்டு விஜய் அரசுக்கு முழு பாதுகாப்பையும் மறுமலர்ச்சி திமுக கழகம் கொடுக்கும். இதுதான்